காலையிலேயே கழனி காமிச்சிட்டாலும் வந்தா பாதையை காணும். அப்புறம் மேடு வழியா இறங்கி வந்துட்டேன். சூரிய நமஸ்காரம் பண்ணலான்னு பார்த்தா நம்மள வந்து சுத்த விட்டாங்க பாதை இல்லாம. ஒரு வழியா சாட்டரை திறந்துட்டு மோட்டரை போடலான்னு பார்த்தா அப்ப பாம்பு நம்பர் பதுங்கி இருக்காரு. சரி அவர் ஏன் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பொறுமையா வந்து தூக்கி பார்த்தா அண்ணன் ரொம்ப தூங்கிட்டு இருக்காரு போல. சரி அவரையே நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோமே, எடுத்துட்டு வந்த குச்சியாலேயே சாட்டரை போட்டு மோட்டரை ஆன் பண்ணி விட்டேன். அப்புறம் தண்ணி வத்தன்னு பார்த்துட்டு பாதி தண்ணி ஒரு இடத்த வச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு பாதி தண்ணி வச்சுட்டேன். வீடியோவை பார்த்துட்டு போகுமா ஃபாலோ பண்ணிக்கோ நண்பர். நடையை நம்ம கல்லி மேல மாத்திட்டு நடையை கட்டிட்டேன் அங்க இருந்து. அப்புறம் அங்க போயிட்டு அங்க தண்ணி வருதான்னு பார்த்தேன். காவா ஃபுல்லா தண்ணி நல்லா பத்தியா வந்துட்டு இருந்துச்சு. சூரிய நமஸ்காரம் பண்ணலான்னு வந்த எண்ணெயை தண்ணி பாய விட்டாங்க. அப்புறம் நாக்கு பிடிச்சி நண்பரை பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு அவரை தண்ணியில விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். வீட்டுக்கு கிளம்பிட்டு வந்து குளிச்சு முடிச்சுட்டு கச்சிஃபை மடிச்சுட்டு 2 இட்லியை உள்ள மடிச்சு விட்டுட்டு லேப்டாப் மற்றும் சார்ஜர் எடுத்து பத்திரமா பத்திக்கிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். என்ன போலவே வெள்ள உள்ளம் கொண்ட ஒரு நண்பர் இருக்காரு. அவரு குட் மார்னிங் சொல்லிட்டு காஃபி குடிச்சு முடிச்சு விட்டேன். பிரேக்ல குடிச்சு முட்டுக்கு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பிரேக்ல பார்த்தீங்கன்னா அருஞ்சுவை உணவு போட்டாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு 3:30 மணி இடைவெளிக்கு பார்த்தீங்கன்னா சூப் கொடுத்தாங்க. அதை சுவிச்சிட்டு யூனோ கார்டு ரொம்ப நாள் ஆச்சு விளையாடி அது ஒரு டீமா ஒரு மேட்சை போட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்களும் சாப்பிட்டு இன்னைக்கு முடிச்சிட்டோம். நாளைக்கு பார்க்கலாம்.